ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐடி கிச்சன். இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ரொட்டீன் தான். பெட்ரூமை இன்றைக்கி க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். மேலேருந்து ஃபஸ்ட்டு டஸ்டிங்லாம் எதுவுமே பண்ணல. அன்றைக்கி தான் ஒற்றை அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் இருக்கும் ஒற்றை அடித்து. சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு இப்போதைக்கு கச்சக்கச்சான்னு இருக்கிற செல்ஃபை ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். லாஸ்ட்டாக பாப்பாவுக்கு ஒரு 10 டேஸ் லீவ் விட்டுருந்தப்போ அப்போ ஊருக்கு போயிருந்தோம். போயிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் கச்சமுச்சான்னு எடுத்து வச்சுருந்தேன். சரி அதை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ டைம் கிடைக்குதோ, எப்போ அந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு மனசுக்கு சொல்லுதோ அப்போ தான் அந்த வேலையை செய்ய முடியுது. அந்த வேலையை செய்யணும், ஆனால் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக தள்ளி போட்டு வச்சுருந்த வேலை இப்போது சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு டே பார்த்திங்க அப்படின்னா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செல்ஃப் மட்டும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். செகண்ட் டே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு டே அந்த வேலையவே செய்ய முடியல. அப்புறம் செகண்ட் டே தான் அந்த வேலையை செஞ்சு முடித்தேன். ஃபஸ்ட்டு செல்ஃப் மட்டும் க்ளீன் பண்ணதோட சரி எப்படியும் இன்றைக்கி க்ளீன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். செல்ஃபில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு பெட்டில் எடுத்து வச்சுட்டு 2 செல்ஃபையும் க்ளீன் பண்ணி அதே பேப்பர் ஷீட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். எனக்கு எப்படி இப்போது தேவையோ இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ட்ரெஸ்ஸு செட் ஆகும், எந்த ட்ரெஸ் தேவை, எந்த ட்ரெஸ் டல்லாக இருக்குது, வெளுத்து போயிடுச்சு, போட முடியல அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் இப்போவே டீக்ளின்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்கனைஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நான் பார்த்தீங்க அப்படின்னா அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அப்பாட்ட பேசிக்கிட்டே அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன். சம்மர் வேற ஆரம்பிச்சிட்டனால பாப்பா தம்பிக்கெலாம் லீவ் விட்டுருவாங்க. அதனால் அவங்க வீட்டில் இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. அவங்களுக்கும் சேர்த்து நம்ம வேலை செய்யணும் அப்படின்றதுனால இந்த வேலையை நம்ம செய்ய முடியாது. அதனால் அவங்களுக்கு லீவ் விட்டுட்டு மறுபடியும் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க ஏப்ரல் 1லேருந்து. அதனால் சரி இப்போவே முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கப்போ நம்ம ஃப்ரீயாக இருந்துக்கலாம். அதனால் இப்போவே அந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டேன். அப்படியே எந்தெந்த வேலையில் எங்கே தோணுதோ அப்பப்போ முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்த வேலையை செஞ்சிட்ருக்கேன். பெட்ரூமை க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு மோட்டிவேஷனாக இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.